ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி வேலை செய்கிறது? செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இதில் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும், ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் ஒருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இன்னொருத்தர் இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எந்த ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காதனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இது இன்னாருடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ஸ்கேனர் எப்படி அதை டிடெக்ட் பண்ணதுங்கிறது தான் இதில் ஒரு விசேஷமான அம்சம். பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கைரேகை நம்ம இப்போ எடுத்துப்போம். அதில் ரேகை மாதிரியா கழுதிலிருந்து போகும் அந்த கோடுகள் இருக்கு பார்த்தீங்களா? சில இடங்களில் இந்த கோடு ரெண்டா பிளந்து போறதை நீங்க பார்க்கலாம். சில இடங்களில் இந்த கோடு போயிட்டு பாதியில நிக்கிறதையும் பார்க்கலாம். இதை ரிட்ஜஸ் அப்படிம்பாங்க. ஸோ எந்த இடத்துல அது நிற்குது, பல கோடுகள் பாதியில போய் நிற்கும், பல இடங்களில் இந்த கோடுகள் ரெண்டா பிளந்து போகும். ஸோ இந்த ஸ்பிளிட்டர் இடம் எண்டிங் பிளேஸ், இந்த ரிட்ஜஸை எத்தனை இடங்களில் வருதுன்றதை கால்குலேட் பண்ணி அது மேத்தமெட்டிக் கால்குலேஷனா மாற்றி அந்த சாஃப்ட்வேருக்கு அனுப்பும். இதை மைன்யூஷியே அப்படிம்பாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் வச்சுதான் இந்த பர்டிகுலர் கால்குலேஷன் இந்த நம்பர் இந்த ஆளை சேர்ந்தது அப்படின்னு சிஸ்டம் வந்து டிசைட் பண்ணும். இது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கா மாற்ற காரணம் அந்த பிரதியை இன்னொருத்தர் காப்பி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அக்யூரசிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இல்லை நீங்க ஃபிங்கரை வச்சு ஆரம்பத்தில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே 2-3 ஆங்கிள் வச்சு எடுக்கலாம், அல்லது 3-4 விரல்களின் பிரதி கூட எடுக்கலாம். ஏன்னா ஒரு விரல் அடிபட்டாலோ தீக்காயத்தினால ப்ராப்ளம் வந்தாலோ வெட்டுப்பட்டாலோ அந்த நபர் யாருமே தெரியாது செஞ்சக்கூடாது சிஸ்டம்னால 2-3 ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டமும் சில இடங்கள் இருக்கு. ஆனா நீங்க அதை ஃபிங்கர் பிரிண்ட்டை திருப்பி வச்சு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எப்படி இருக்கோ அது வேற. டெய்லி போய் நீங்க ஒரு அட்னஸ் ரெஜிஸ்டருக்காகவோ அல்லது ரெக்கக்னிஷனுக்காகவோ ஃபிங்கரை வைக்கும் போது ஆங்கிள் லேசா மாறி இருந்தால் சமயத்துல மிஸ்டேக் வரும். எவ்வளவு ரேஷியோல 500 அட்டம்ப்ட்ல ஒரு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது 500 பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது ஒருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை அதை அக்செப்ட் பண்ணாம போகும் சான்ஸ் இருக்கு. ஸோ மிஸ்டேக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம் தான். அப்போ அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டினா டிடெக்ஷன். கண்ணுக்குள்ள ரெட்டினா, அந்த ரெட்டினா வந்து சென்சார் பார்த்து உள்ள பிளட் வெசல் எந்த பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சென்ஸ் பண்ணி இன்னாருன்னு கண்டுபிடிக்கும். எந்த இருவருக்குமே இந்த ரெட்டினா உள்ள இருக்கும் அந்த பிளட் வெசல் ஒரே பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்காது. அது ஒரு விசேஷம். இதுல மிஸ்டேக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னாக்கா 1 கோடியில 1 தான். அப்போ இது அக்யூரசி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மெத்தட்ல டிசைட் பண்ணிருக்காங்க. அதாவது ரெட்டினா டிடெக்ஷன் சாஃப்ட்வேர் ஆயிட்டு வருது. இன்னொரு ஸ்டெப் இருக்கு, ஐரிஸ் டிடெக்ஷன். இது பின்ன கண்ணுல இந்த பாப்பம் இருக்கு, அதுல வந்து ஐரிஸும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் கண்ணு கலர்ஸ் இருக்க பார்க்கலாம். ப்ளூ கலர், கிரீன் கலர், கிரே கலர்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். நம்ம ஊர்ல பிளாக் அண்ட் ப்ரௌன் தான் அதிகமா இருக்கும். அந்த ஐரிஸ்ல இருக்கிற அந்த கோடுகள், அந்த டிசைன் ஒரே மாதிரி 2 பேருக்கு இருக்காது. ஸோ ஐரிஸ் டிடெக்ஷன் இருக்கு. இதுல மிஸ்டேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 1,31,000 ஒருத்தருக்கு இந்த மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கு. ஒருத்தர் பேசும்போது அந்த குரலுடைய மாடுலேஷன், அந்த வைப்ரேஷனை வச்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் சொல்ல முடியும். ஆனா இமிடேட் பண்ணீங்கன்னா கூட இன்னொருத்தர் வாய்ஸ் மாதிரியே அவ்வளவு பர்ஃபெக்டா இந்த வாய்ஸ் இமிடேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு நபர் மாதிரி இன்னொருத்தர் இமிடேட் பண்ணி காட்டுறாங்களே டிவி ஷோஸ் தான் நீங்க சொல்லலாம். நாம கேட்கும் போது அந்த ஒலி ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா அதை ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் வச்சு அந்த அதிர்வுல கிரகிக்கும் போது எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுதுன்னா ஈவன் கிரெடிட் கார்டுல கூட இந்த மாதிரி ஒரு மெத்தட் வரப்போகுது. ரெட்டினா டிடெக்ஷன், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன், இது 3ஐயும் சேர்த்து கார்டே இல்லாம அந்த இம்ப்ரெஷனை மட்டும் வச்சு ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவருக்கு இந்த கார்டு கொடுத்தோம் அப்படின்ட்டு வித்தவுட் கார்டு. ஸோ பெட்டர் செக்யூரிட்டி இல்லை. நீங்க கார்டை லூஸ் பண்ணிட்டேனாலும் இல்லை இன்னொருத்தர் உன்னுடைய கார்டு எடுத்துட்டு போய் நான் தான் சொல்லிட்டு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதில் கூட இது யூஸ் பண்றா சொல்றாங்க. ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கு.